ஓகே. இதுக்கப்புறம் நம்ம ஏதாவது நம்ம சாஃப்ட்வேரில் ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வந்தோன்னா இங்கே நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேவா? இந்த இடத்துல இந்த ஆரஞ்சு கலரில் இந்த மாதிரி வந்துச்சுன்னா ஏதோ ஒரு சேஞ்ச் இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? இந்த டேட் போட்டு என்றைக்கு அந்த சேஞ்ச் கொண்டு வந்திருக்கோம் டேட் போட்டு வந்துடும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த வீடியோ என்ன சேஞ்ச் கொண்டு வந்திருக்கோம் அதை பற்றின வீடியோ உங்கள் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதுக்கப்புறம் இது வந்துச்சுன்னா நம்மக்கிட்ட மொபைல் ஆப் இருக்குது, ஆண்ட்ராய்டு ஆப் இருக்குது. ஓகேவா? அது நீங்கள் என்ன பண்ணலாம், மொபைலில் நம்ம வெப்சைட்டில் நீங்கள் லாகின் பண்ணிட்டு மொபைல்லேருந்து லாகின் பண்ணிவிட்டு இந்த மெனு போனீங்கன்னா உங்கள் பேரில் ஒரு மெனு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா மொபைல் ஆப்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே போய்ட்டு இது வரைக்கும் இந்த லிங்க் டவுன்லோட் ஆண்ட்ராய்டு ஆப் இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆண்ட்ராய்டு ஆப் டவுன்லோட் ஆகும். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது கடைசியாக என்ன சேஞ்சஸ் கொண்டு வந்து எப்போ ரிலீஸ் பண்ணியிருக்கோன்றது இந்த டேட்டிங்கை பார்த்துக்கலாம். ஸோ இன்றைக்கி டேட் இருக்குது. ஃப்யூச்சரில் நீங்கள் வேறு டேட் பார்த்தீங்கன்னா அப்போ புதுசாக ஏதோ இந்த ஆப்பில் சேஞ்சஸ் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அப்போ நீங்கள் புது ஆப்பை மறுபடியும் இங்கே வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகேவா? உங்களுக்கு ஏதாவது சேஞ்சஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த வெப்சைட்டை அந்த ரெட் கலரில் இதுக்கு முன்னாடி காமிச்சோம் அந்த மாதிரி தெரியும். அதுக்கப்புறம் நீங்கள் புரிஞ்சுக்கலாம் என்ன சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு. ஓகேவா? ஸோ இந்த ஆப்ஷன் இருக்குது. புதுசாக ஒரு 2 சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கோம். ஓகேவா? என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பேக்கேஜ் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு முன்னாடி மெம்பர் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்போ நீங்கள் வந்து மந்த்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருந்ததில்ல, மந்த்து மட்டும். இப்போ என்னென்னா நீங்கள் பேக்கேஜை க்ரியேட் பண்ணி பேக்கேஜை செலக்ட் பண்ணலாம். ஓகேவா? அது எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட் நீங்கள் பேக்கேஜ் க்ரியேட் பண்ணுறதுக்கு இங்கே உங்கள் நேமில் ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிங்கன்னா பேக்கேஜ்னு ஒன்று இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே ஆல்ரெடி நீங்கள் பேக்கேஜ் க்ரியேட் பண்ணிங்கன்னா இங்கே லிஸ்ட் ஆகும். இல்லைனா இங்கே எம்டியாக இருக்கும். நீங்கள் இது வரைக்கும் க்ரியேட் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ எம்டியாக தான் இருக்கும் இந்த லிஸ்ட்டு. ஸோ இந்த பேக்கேஜ் கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி க்ரியேட் பண்ண சொல்லி கேட்கும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு பேக்கேஜ் க்ரியேட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆஃப் இயர்லி பேக்கேஜ் அப்படின்னு க்ரியேட் பண்ணுறீங்க. அதோட அமௌண்ட் வந்து ஒரு 5,000 அது ஏதாவது நீங்கள் ஆஃபர் கொடுத்தீங்கன்னா அந்த ஆஃபர் அமௌண்ட்டு நீங்கள் கொடுத்தீங்க 500 கம்மியாக இந்த பேக்கேஜுக்கு அப்படின்னா. ஒரிஜினல் மந்த் 6 மந்த்து. ஒருவேளை இதில் ஏதாவது நீங்கள் எக்ஸ்ட்ரா மந்த் கொடுத்தீங்கன்னா அதை செலக்ட் கொடுங்க. இல்லைனா 6 கொடுங்க. இதுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 20 டேஸ் எக்ஸ்ட்ரா கொடுக்குறீங்க. 6 மந்த்ஸ் ப்ளஸ் 20 டேஸ் எக்ஸ்ட்ரானா அந்த 20 டேஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஒருவேளை நீங்கள் 7 மந்த்ஸ் கொடுக்குறீங்கன்னா 7 மந்த்ஸ் அண்ட் 20 டேஸ் கொடுத்துக்கலாம். ஓகேவா? இந்த இதுக்கு சும்மா 6 மாதம் தான் கொடுக்குறோம். 500 கம்மியாக கொடுக்குறோம். இப்படி க்ரியேட் பண்ணிங்கன்னா ஹாஃப் இயர்லின்னு ஒன்று க்ரியேட் ஆயிரும். ஓகேவா? இது க்ரியேட் ஆயிடுச்சா நம்ம கொடுத்த டீட்டெயிலை. இப்போது நீங்கள் இங்கே என்னென்னலாம் லிஸ்ட் ஆகுதோ இது எல்லாமே மெம்பர் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்போ உங்களுக்கு அங்கே டிஸ்பிளே ஆகும். நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட்டு, மந்த்து, எக்ஸ்ட்ரா டேஸ் எல்லாமே செட் ஆகிரும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நாங்கள் போகிறேன். ஓகேவா? இந்த ஆஃபரில் செலக்ட் பண்ணால் என்ன ஆகும்னா அமௌண்ட் வந்து 4,500 செட் ஆகும். ஓகே, ஒரிஜினல் ப்ரைஸ் செட் ஆகாது. ஆஃபர் ப்ரைஸ் தான் எப்பயுமே உங்களுக்கு செட் ஆகும். ஓகேவா? அதுமாரி மந்த்தும் ஒரு ஆஃபர் மந்த்து தான். எக்ஸ்ட்ரா டேஸ் இருந்தால் எக்ஸ்ட்ரா டேஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் கொடுக்குறேன் பாருங்கள். மெம்பர் ரெஜிஸ்ட்ரேஷன் போகிறேன். சும்மா ஏதாவது ஒரு டெமோ அப்படின்னு கொடுக்குறேன். டெமோன்னு கொடுத்து ஒரு மொபைல் நம்பர் கொடுத்து ஜாயினிங் டேட் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இன்றைக்கி டேட் பை டிஃபால்ட் நீங்கள் இருக்கும். நீங்கள் வேணால் மாற்றிக்கலாம். கொடுத்துட்டு இப்போ நான் அந்த பேக்கேஜ் ஹாஃப் இயர்லின்னு செலக்ட் பண்ணுன்னு வச்சுக்கோங்களேன். பாருங்கள், செலக்ட் பண்ண ஆட்டோமேட்டிக்காக மந்த்ஸ் வந்து 6 மாதம். ஏன்னா நம்ம பேக்கேஜில் 6 மாதம் தான் கொடுத்தோம். கரெக்டாக 6 மாதம் செட் ஆகிடுச்சு. எக்ஸ்ட்ரா டேஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ 20 டேஸ் செட் ஆகிடுச்சா. ஸோ எக்ஸ்பைரி டேட் பாருங்கள், அதுக்கு ஏற்ற மாதிரி செட் ஆகிரும். இன்னையிலேருந்து 6 மந்த் ப்ளஸ் 20 டேஸ் இதுதான் அந்த எக்ஸ்பைரி டேட். ஓகேவா? கரெக்டாக அதுக்கு ஏற்ற மாதிரி செட் ஆகிரும். சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட்டும் செட் ஆகிரும். நீங்கள் ஆஃபரில் எவ்வளோ அமௌண்ட் கொடுத்தீங்கன்னா அந்த அமௌண்ட். இப்போ அவர் எவ்வளோ பே பண்ணுறாரு இப்படி கொடுத்தீங்கன்னா ரெஜிஸ்டர் கொடுத்தீங்கன்னா ரெஜிஸ்டர் ஆகிரும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் பேக்கேஜ் உங்களுக்கு வேணுங்கிற பேக்கேஜ் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இப்போது டான்ஸ் கிளாஸ் உங்கள் ஜிம்மில் நீங்கள் டான்ஸ் கிளாஸும் வச்சுருக்கீங்கன்னா டான்ஸ் மந்த்லி பேக்கேஜ் டான்ஸ் கிளாஸ்க்கு வச்சுருந்தோன்னா நீங்கள் அதோட அமௌண்ட் 1,500 அப்படின்னா 1,500. ஓகேவா? ஒரிஜினல் இல்லை. ஓகே, இதுதான். ஓகேவா? 1 மந்த்து ஒரு 5 டேஸ் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா 5 டேஸ். ஓகேவா? இப்போ நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா சப்மிட் ஆகிரும். இப்போது பேக் பண்ணிங்கன்னா இதை வந்துடுச்சு. டான்ஸ் கிளாஸ் மந்த்லி இவ்வளோ அமௌண்ட். ஓகேவா? 5 டேஸ் எக்ஸ்ட்ரா கொடுக்குறோம். ஆஃபர்லேயும் மந்த்லியும் எந்த டிஃப்ரென்ஸ் கிடையாது. பட் டேஸ் மட்டும் 5 டேஸ் எக்ஸ்ட்ரா கொடுக்குறோம். இப்போ நாங்கள் போயிட்டு டான்ஸ் மந்த்லி செலக்ட் பண்ணால் பாருங்கள், 1 மந்த்னு ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிரும். எக்ஸ்ட்ரா டேஸ் 5 டேஸ். இதை நீங்கள் எடிட் பண்ண முடியாது. ஓகேவா? ப்ளஸ் இங்கே பாருங்கள், எக்ஸ்பைரி டேட்டை பாருங்கள். இன்றைக்கி டேட் என்ன 11th செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ அதோட எக்ஸ்பைரி டேட் 1 மந்த்னா 10ன்னு வரும், 10 Jan வரும். இங்கே ஒரு 5 டேஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கோம், அதனால் 15 Jan வருது. அமௌண்ட்டு நம்ம கொடுக்குற அமௌண்ட் செட் ஆகிரும். இங்கே அவங்க எவ்வளோ பே பண்ணாங்களோ அதை நீங்கள் யூஸ்வலாக கொடுத்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா ரெஜிஸ்டர் ஆகிடும். ஓகேவா? ஸோ இது ஒரு சேஞ்ச். இந்த மாதிரி பேக்கேஜஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? இந்த பேக்கேஜ் வந்து சூப்பர் அட்மின் மட்டும் தான் க்ரியேட் பண்ண முடியும். ஓகேவா? அட்மினோ அசோசியேட்டோ க்ரியேட் பண்ண முடியாது. ஸோ ஃபுல் ஆக்சஸ் யாருக்கு இருக்கோ அவங்க தான் க்ரியேட் பண்ண முடியும். ஓகேவா? அதுமாரி ஒரு பேக்கேஜ் வேண்டாம்னா டெலீட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து என்ன பேக்கேஜ்னு எனக்கு தெரில. ஓகேவா? அப்படின்னு நினச்சிங்கன்னா இது டெலீட் கொடுத்தீங்கன்னா டெலீட் ஆகிடும். பார்த்தீங்கன்னா அந்த பேக்கேஜ் போயிடுச்சா. இப்போ இங்கே போய் பார்த்தீங்கன்னா அந்த பேக்கேஜ் காட்டாது. ஓகே, இந்த மாதிரி நீங்கள் டெலீட்டும் பண்ணிக்கலாம். பட் எடிட் பண்ண முடியாது. ஓகேவா? க்ரியேட் பண்ணலாம், டெலீட் பண்ணலாம். ஓகே, உங்களுக்கு ஒரு பேக்கேஜ் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா ஒன்றும் இல்லை. இப்போ இந்த ஆஃபரில் எதாவது நீங்கள் எடிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா
இன்னொரு ஆஃப் இயர்லி பேக்கேஜ் க்ரியேட் பண்ணிட்டு என்ன அமௌண்ட்டு என்ன மந்த்லி சேஞ்ச் பண்ணுறீங்களோ அதை கொடுத்துட்டு இதை டெலீட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகேவா? இது ஒரு சேஞ்ச். இன்னொன்று என்னென்னா, இதுக்கு முன்னாடி இந்த மெம்பர் ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் கண்டினியூஸாக உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கண்டினியூஸாக நீங்களே டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். கரெக்டாக அந்த நம்பர் இல்லைன்னா அது என்ன ஆகும், 4 டிஜிட்டில் ஒரு ரேண்டமாக ஒரு ஐடி ஜென்ரேட் பண்ணுச்சு. கரெக்டாக? ஸோ இனிமேல் எப்படி இருக்குன்னா அப்படி இருக்காது. இனிமேல் நீங்கள் கொடுக்கலன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே கண்டினியூஸாக நம்பரை ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். ஓகேவா? கொடுத்தீங்கன்னா இங்கே கொடுக்குற நம்பர் ஜென்ரேட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஜிம்மில் மொத்த மெம்பர்ஸ் எவ்வளோ இருக்காங்க பாருங்கள், 364. ஓகேவா? இப்போ நான் ஒரு மெம்பரை ரெஜிஸ்டர் பண்ணனா, இப்போ நான் ஐடி எதுவும் கொடுக்காமல் இருந்தேன்னா டெமோ மெம்பர்னு கொடுக்குறேன். டெமோ மெம்பர்னு கொடுக்கணும். இப்போ அதுக்கு அடுத்த நம்பரில் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஐடி செட் ஆயிரும். ஓகேவா? கொடுத்து இப்போ நான் சும்மா ரெஜிஸ்டர் பண்ணுறேன். பேக்கேஜ் வந்து சும்மா ஒரு 3, இந்த பேக்கேஜில் 3+1 மந்த்ஸ்னு ஒரு பேக்கேஜ் இருக்குது. ஓகேவா? அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக 4 மந்த்ஸ் செட் ஆயிடுச்சு. எக்ஸ்ட்ரா டேஸ் இந்த பேக்கேஜுக்கு நான் கொடுக்கல இங்கே க்ரியேட் பண்ணுவேன், அதனால் இதாகிடுது. அதேமாதிரி எக்ஸ்ட்ரா டேஸ் காமிக்குது. டேட்டும் கரெக்டாக எக்ஸ்பைரி டேட் செட் ஆகிடுச்சு. அமௌண்ட் வந்து இதுக்கு 5000 3+1க்கு. இப்போ 3000 கட்டாருன்னா 3000. ஓகேவா? டேட் ஆஃப் பர்த் பை டிஃபால்ட் இன்றைக்கி இந்த டேட் இருக்கும் 21/2021. நீங்கள் வேணால் மாற்றிக்கலாம். ஓகே? ஆஃபர் டீட்டெயில் வேணால் நீங்கள் ஏதாவது உங்களோட ரெஃபரன்ஸ்க்காக நீங்கள் டைப் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் ரெஜிஸ்டர் பண்ணனா இந்த யூசர் வந்து நாங்கள் கொடுக்கல. ஓகேவா? ஆனால் இப்போ பாருங்கள் அதோட ஐடி என்ன வரும்னு 365. ஏன்னா ஆல்ரெடி 364 பேர் இருந்தாங்களா. இப்போ அதோட ஐடி வந்து பார்த்தீங்கன்னா 365 செட் ஆகிடுச்சா. ஸோ இது நீங்கள் கொடுக்கலன்னா கண்டினியூஸாக அதுவே எடுத்துக்கும். ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது ஒரு நம்பர், ஒரு பர்டிகுலர் நம்பர் நீங்கள் யூஸருக்கு கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த நம்பர் இதுக்கு முன்னாடி நீங்கள் ஆல்ரெடி கொடுக்காம இருந்தீங்கன்னா அதுவும் நீங்கள் கொடுத்துக்கலாம், உங்கள் இஷ்டம். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டெமோ ஒன்று ஒரு யூஸர் கொடுக்குறேன், அவருக்கு வந்து நான் 500 கொடுக்கணும்னு நினைக்கிறேன்னா 500 நான் கொடுக்கலாம். ஏதாவது ஒரு பேக்கேஜ் குவார்ட்டர்லி பேக்கேஜ் செலக்ட் பண்ணால் அதுக்கேற்ற மாதிரி செட் ஆயிரும். இங்கே போய் 2500 ஒரு ஃபுல் அமௌண்ட் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். டேட் ஆஃப் பர்த் செலக்ட் பண்ணிவிட்டு இதோ டேட் ஆஃப் பர்த் செலக்ட் பண்ணிட்டு இப்போ நான் ரெஜிஸ்டர் பண்ண என்ன ஆகும்னு பாருங்கள். இந்த யூஸருக்கு இங்கே நான் என்ன கொடுத்துருக்கணும் அந்த ஐடி தான் செட் ஆகும். 500 செட் ஆகும். போட்டிங்கன்னா 500 செட் ஆயிரும். தெரியுதா? 500. இப்போ நான் ஆல் மெம்பர்ஸ் பண்ணால் மொத்தம் 366 இருக்காங்க. ஆனால் இந்த யூஸருக்கு மட்டும் 500. ஏன்னா நம்ம 500 தான் கொடுத்தோம். ஸோ இப்போ இது எப்படி ஆகுனா அடுத்தடுத்து நீங்கள் இன்னும் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா 499 வரைக்கும் 499 வரைக்கும் ஆட்டோமேட்டிக் கிரியேட் ஆகும். நீங்கள் அடுத்து இன்னொரு யூஸரை 500 கிரியேட் பண்ண முடியாது. ஏன்னா இந்த யூஸர் ஆல்ரெடி இருக்குது. ஓகேவா? அப்போ நீங்கள் இந்த இடத்துல 500 மெம்பர் ஐடி கொடுக்காமல் கொடுத்தீங்கன்னா ஒரு 499 இருந்தாங்கன்னா மெம்பர் ஐடி கொடுக்காமல் கொடுத்தீங்கன்னா அது என்ன ஆகுனா 501 நம்பர் ஐடி ஜென்ரேட் ஆகிடும் அந்த யூஸருக்கு. ஏன்னா 500 ஆல்ரெடி இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் கிரியேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி 2 சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கோம். ஸோ யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகேவா? தேங்க்ஸ். அதேமாதிரி இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் பேக்கேஜ் கொடுத்தீங்கன்னா பேக்கேஜ் மட்டும் தான் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. ஓகேவா? நீங்கள் பேக்கேஜ் எல்லாமே செலக்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஏதாவது ஒரு மெம்பர் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்கன்னா இந்த பேக்கேஜை நீங்கள் விட்டுட்டு ஃபார் எக்ஸாம்பிள் 5 மந்த்ஸு சும்மா ஒருத்தர் கேட்குறாரு அப்படின்னா இந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணணும். டேரெக்டாக 5 மந்த்ஸ்னு செலக்ட் பண்ணணும். இதில் வந்து நீங்கள் பேக்கேஜ் எதுவுமே பண்ண மாட்டீங்க. மந்த் வைஸ் நீங்கள் செலக்ட் பண்ண போகிறீங்க. இது செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த டேஸ்லாம் நீங்களே கொடுத்தாகணும். எக்ஸ்பைரி டேட்டு இதெல்லாம் வந்து எக்ஸ்பைரி டேட் அதுவே செட் ஆயிரும். எவ்வளோ அமௌண்ட்டு இதெல்லாம் நீங்களே கொடுக்கணும். ஓகேவா? அது எப்படின்னா நீங்கள் பேக்கேஜ் க்ரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா டேரெக்டாக பேக்கேஜ்லேருந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு பேக்கேஜ் ஆல்ரெடி இருக்கிற பேக்கேஜ்லேருந்து வேண்டாம், தனியாக இண்டிபெண்டண்டாக இவ்வளோ மந்த்ஸ் நான் கொடுக்கணும், இந்த 11 மந்த்ஸ்னு ஒரு கஸ்டமர் கொடுக்கணும், இப்படி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆனால் அப்போ மட்டும் இந்த டீட்டெயில்ஸ்னால் அமௌண்ட் வந்து நீங்களே என்டர் பண்ணுற மாதிரி வரும். ஓகேவா? இந்த மாதிரி வச்சுக்கலாம். அதுமாதிரி இன்னொன்று என்னென்னா இந்த பேக்கேஜ்ன்ற ஆப்ஷனே இங்கே நீங்கள் பேக்கேஜஸ் க்ரியேட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் வரும். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஏன்னா இப்போ தான் இந்த ஃபஸ்ட் டைம் இந்த சேஞ்சஸ் கொண்டு வரோம். ஸோ உங்களுக்கு ஆப்வியஸாக இங்கே வந்து எதுவுமே இருக்குது, அந்த பேக்கேஜ்ன்ற ஆப்ஷனே இருக்காது. நீங்கள் என்ன பண்ணணும்னா இங்கே போய்ட்டு இந்த பேக்கேஜ்னு போய்ட்டு இங்கேயும் எம்டியாக இருக்கும், ஒன்று க்ரியேட் பண்ணுங்கள். க்ரியேட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லிஸ்ட் ஆகும். இந்த பேக்கேஜ் வந்து என்ன க்ரியேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு லிஸ்ட் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதேமாரி இங்கே அப்ளை ஆகுது இல்லையா, இங்கே அப்ளை ஆகிற அமௌண்ட்டும் சரி, இங்கே அப்ளை ஆகிற மந்த்தும் சரி, இந்த பேக்கேஜ் செலக்ட் பண்ணணும். அது எப்படி இதாகணும், இந்த ஆஃபர் இதில் தான் இதாகும். ஒரிஜினல் ப்ரைஸ் கொடுத்துருப்பீங்க, ஆஃபர் ப்ரைஸ் கொடுத்துருப்பீங்க. இந்த ஆஃபர் ப்ரைஸ் தான் அங்கே செட் ஆகும். அதுமாரி ஆஃபர் மந்த்ஸ் தான் அங்கே செட் ஆகும். ஒரிஜினல் மந்த்ஸ் வந்து செட் ஆகாது. ஓகேவா? ஸோ உங்களுக்கு என்ன அங்கே அப்ளை ஆகும்னு நினைக்கிறீங்க அதை நீங்கள் ஆஃபர் ப்ரைஸ்லையும் ஆஃபர் மந்த்ஸ்லேயும் கொடுத்தீங்கன்னா அப்ளை ஆகும். ஓகேவா? ஸோ இப்படி தான் அது ஒர்க் ஆகும்.